ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ப்ரீஸ் பிருந்தாவனம்ன்ற சைட்டில் இருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டோட்டல் வந்து 27 ஏக்கர். இந்த 27 ஏக்கர் ப்ராஜெக்டில் நம்ம வந்து 457 சைட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ரோடு வந்து 40 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். கட் ரோடு எல்லாமே 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சைட்ல வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சைட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுபோக அம்யூனிட்டிஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா 2 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய உப்பு தண்ணி டேங்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் நல்ல தண்ணி, அதாவது ட்ரிங்கிங் வாட்டரோட சம்ப் கொடுத்துருக்கோம். அது வந்து கிரவுண்டில் இது பண்ணியிருக்கோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் முழுக்கவே நம்ம வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக கேட்டட் கம்யூனிட்டின்றனால சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணி ஃப்ரண்டில் பெரிய ஆர்ச் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்குள்ள ஒரு ஸ்கீம் ரோடு வந்து ஒரு 100 ஃபீட் ரோடு வந்து கிராஸ் ஆகுது. இந்த ப்ராடக்டில் அந்த அந்த இடத்துல வரும். நம்ம பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட்ஸ் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கும் நம்ம சைட்டுக்கும் இடையில தான் அந்த ரோடு கிராஸ் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கீம் ரோடு, ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்கீம் ரோடு வர்றதுனால இந்த ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெட்டரா இருக்கும். நம்ம உடனே வீடு கட்டி இருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ப்ராடக்டா அமையும். இந்த சைட்ல இன்னும் என்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி தரோம் அப்படின்னீங்கன்னா சூப்பரா பார்க் டெவலப் பண்ணி தர போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைட்டோட பிகினிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால ரோடு பேட்டர்ன் ஒர்க் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ புக்கிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 சைட்டுக்கு மேலே புக்கிங் ஆயிருச்சு. 100 சைட்டுக்கு மேலே புக்கிங் போயிட்டு இருக்கு. நிறைய கஸ்டமருக்கு இப்போ நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட் எப்படி வேணாலும் இந்த ப்ராஜெக்ட்ல சைட் எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்ல எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலா இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த லைன் வந்து உள்ள கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அமைச்சிருக்கோம். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபுல்லாவே இது ஃபுல்லாவே நம்ம இபி லைன் உள்ள எடுத்து கொடுத்துருவோம். உங்களுக்கு நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, இபி லைன் எல்லாமே டோட்டலா இந்த லே அவுட்ல உங்களுக்கு உள்ள வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சைட்ல மினிமம் வந்து 1.5 சென்ட்ல இருந்தே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மினிமம் 1.5 சென்ட்ல இருந்து 5.5 சென்ட் வரைக்கும் நீங்க வந்து இதுல சைட் வாங்கலாம். இது ஒரு சென்ட் அரசாங்கத்தினுடைய கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 672 ரூபாய் வரும் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நீங்க இதுல சின்ன ஒரு அமௌண்ட் உங்க கையில இன்சியல் அமௌண்ட் இருந்ததுன்னா இந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா லோன் கிடைக்கும். சென்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 7,50,000 ரூபாய்க்கு நாங்க வந்து இங்க சைட் தரோம். ஒரு சென்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 7,50,000 ரூபாயில 6 லட்சம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு பேங்க் லோனே எலிஜிபிலிட்டி ஆகும். நீங்க ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து இங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வீடு கட்டணும்னாலும் நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். எங்களுடைய ஓன் கன்ஸ்ட்ரக்ஷனே நாங்களே பண்ணி தரோம். வீடு கட்டுறதுக்கும் இடம் வாங்குறதுக்கும் சேர்த்து நீங்க லோன் பண்ணீங்கன்னா நாங்க வந்து 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி பண்ணி தருவோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா நாங்க வந்து HDFC, LIC, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதுல எல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதனால எங்க சைட்ல லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். நீங்க உங்க சைட்ல ப்ரொஃபைல் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா லோன் எலிஜிபிலிட்டி ஆயிரும். அதிகபட்சமா லோன் ப்ராசஸ் ஒரு 10 நாள் தான். 10 நாள்ல நீங்க லோன் வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல குட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெட்டரா இருக்கும். நீங்க வீடு கட்டுறதுக்கும் ஒரு பெட்டர் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா நீங்க இந்த சரவணம்பட்டி ஐடி பார்க்ல இருந்து இந்த சைட்டு 3.5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. சக்தி மெயின் ரோட்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த சைட் வந்து 6 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இது மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து 6 கிலோமீட்டர். ஸோ இது ரெண்டுக்கும் மிடில் இருக்கிறதுனால, அது போக இங்க வெஸ்டர்ன் ரிங் ரோடு இந்த பெல்ட்ல தான் வர்றதுனால இந்த ஏரியா வந்து ரொம்ப பீக்கா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதே நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நாங்க சென்ட் 3.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தோம். இன்னைக்கு சென்ட் வந்து 7.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா growth எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்போ இந்த இடம் நாங்க 7.5 லட்சம் ரூபாய்க்கு தர்றது கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா ஒரு 457 சைட் இருக்கு.
குறைஞ்சது ஒரு 100 வீட்டுக்கு மேல இங்க பிளான் பண்ணியிருக்கோம். 100% அந்த வீடு வரும்போது சென்ட் 10 lakhs அபோவுக்கு கம்பல்சரி விற்கும். அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெட்டர் இன்வெஸ்ட்மெண்டாகவும் இருக்கும். நீங்க ரெசிடென்சியல் பண்ணனீங்கன்னா 100% நீங்க நாளைக்கே வீடு கட்டி இருக்கலாம். இங்க இந்த அத்திப்பாளையம் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஏரியா. நீங்க விசாரிச்சு பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா போர் போட்டீங்கன்னா 100 அடியில தண்ணி வரும். 100 ஃபீட்ல உங்களுக்கு வந்து போர் வாட்டர் கிடைக்கும். சூப்பரான ஏரியா பாருங்க. சுத்தி வந்து தோப்பு இருக்கு, எதுவுமே ட்ரை ஏரியா கிடையாது. இது எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருப்பாங்க. நிறைய நம்மளை சுத்தி பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் தான் இருக்கும். அதனால தண்ணி ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க 100% இருக்கு. அதுவும் இல்லாம இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா ரோடுமே வந்து 40 அடி ரோடு 30 அடி ரோடுன்றனால இது வந்து ஆக்சஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். பார்க்கிங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால வியூவர்ஸ் கம்பல்சரி இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த சைட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.